ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து டக்குன்னு குவிக்கா நம்மளோட புது ட்ராலில கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண போறோம். அதை தான் நீங்க பார்க்க போறீங்க. என்னன்னா, வீட்டுக்கு வந்து ரெடி ஆகுற மாதிரி தான் பிளான் இருந்தது. பட் இப்போவே டைம் பார்த்தீங்கன்னா மத்தியானம் 1 மணி ஆச்சா. எனக்கு 1 to 3 வரைக்கும் ஒரு ஒர்க் இருக்கு. 4 o'clock இம்மீடியட்டா நெக்ஸ்ட் ஈவெண்ட்டுக்கு நான் வந்து போகணும். ஸோ அந்த டைம்குள்ளார வீடு வரைக்கும் வந்துட்டு போனோம் அப்படின்னா நம்மளால காம்பன்சேட் பண்ண முடியாது. அதனால சரி ஓகே, வீட்டுல இருந்து எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். ஆக்சுவலா என்னன்னா, இது மட்டும் தான் இப்ப அடிஷ்னலா நம்ம வந்து பேக் பண்றதா இருந்தது. பட் ஆல்ரெடி நம்ம கிட்ட ஒரு குட்டி பேக் இருக்கும். அது இல்லாம இந்த மேக்கப் திங்ஸ்க்கு தனியா பேக், அதுக்கப்புறம் இந்த சாரீஸ்க்கு தனியா பேக்னு சொல்லிட்டு இத்தனையும் எடுத்துட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கே ஒரு மாதிரியா இருக்கும். எதையாவது ஒன்னு அங்க வச்சுட்டு ஒன்னு இங்க வச்சுட்டு தேடுற மாதிரி இருக்கும். அதனால எப்பவுமே நான் வந்து ட்ராலி தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம புது ட்ராலில பேக் பண்ண போறோம். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஆக்சுவலா என்கிட்ட இன்னொரு ட்ராலி இருக்கு. அந்த ட்ராலி வந்து என்னாச்சுன்னா, இப்ப ரீசெண்டா வந்து ரொம்ப அடிச்சு தம்சம் பண்ணி நிறைய யூஸ் பண்ணிட்டேன். எனக்கே வந்து அதோடைய நிலைமை பார்த்தா பாவமா இருக்கு. அதுக்கு மேல வந்து இந்த மாதிரி ஒரு கவர் நான் தேடினேன், பட் கிடைக்கவே இல்லை. ஆன்லைன்ல இருந்தது, பட் எனக்கு சைஸ் எப்படி இருக்குன்னு தெரியாமலே நான் வாங்காம விட்டுட்டேன். நேர்ல போய் கேட்டப்ப அதுக்கு ஃபிட் ஆகுற மாதிரி வந்து வரவே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ கவர் இருந்தது அப்படின்னா நான் அதையே வச்சிருந்திருப்பேன். கவர் இல்லையா, சரி ஓகே நம்ம வந்து புதுசு ஒன்று வாங்கிக்கலாம், அடிஷ்னலா இன்னொன்னு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ராலி வந்து வாங்கினேன். இதோட ஷேடுக்காக தாங்க மெயினா வாங்கினேன். அண்ட் உள்ளாரையும் நல்லா இருக்கு யூஸ் பண்றதுக்கு. ஸோ டக்குன்னு நம்ம வந்து பேக் பண்ணிடலாம். பிகாஸ் நம்மளுக்கு டைம் இல்லை. ஓகே, அன்னைக்கு எப்படியோ சொன்னாங்களே, மறந்துட்டேன். இதை போட்டுட்டே யூஸ் பண்ணலாம்னாங்க, மறந்துட்டேன். சரி ஓகே, இப்போதைக்கு நம்ம இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஆக்சுவலா இதோட ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 335 rupees, 375 rupees வருது. வர்த் த. நம்ம வந்து கிளாத் பேக் போறதை விட எனக்கு இது கொஞ்சம் ஓகேன்னு தோணுச்சு. பட் இருந்தாலும் ப்ரிஃபரபிளி நல்ல கிளாத் பேக்கா எனக்கு கிடைக்குது அப்படின்றப்ப நான் அதையும் வந்து வாங்கிப்பேன். இப்பதான் நான் வந்து இதோட கவரே ரிமூவ் பண்றேன். ஷேட் பாருங்களேன், நல்ல ஷேட். இது அழுக்காகிற ஷேடு தான், பட் வாட் டு டூ, வேற கலர் ஆப்ஷன்ஸ் இல்லை. அதனால இதை எடுத்துக்கிட்டேன். அம்மா ட்ராலின்றப்ப நம்மளுக்கு திங்ஸ் எல்லாம் வந்து டம்ப் பண்ணி கொண்டு போய்க்கலாம், பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம குட்டி குட்டி பேக்ல மாத்தி மாத்தி வச்சுட்டு இருந்தோம்னா எதை எங்க வைக்கிறோம்னு தெரியல, இதுல அதை உள்ளார வச்சிருக்கோமா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு இது இருந்துட்டே இருக்கும். பட் இதுனா எனக்கு என்னமோ ரொம்ப கம்ஃபர்டபுள். ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம ட்ராலில உள்ளார இருக்கிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா வெட் பவுச் தனியா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம திங்ஸ் எல்லாம் தனித்தனி கம்பார்ட்மெண்ட்ல அழகா வச்சுக்கலாம், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கு. ஸோ இது எல்லாத்துலயும் யூஸ்வலா இருக்கிறது தான், பட் இது மட்டும் கொஞ்சம் அடிஷ்னல். அண்ட் இங்க இன்னொரு அடிஷ்னலான ஒரு பவுச் இருக்கு. ஸோ தட் நம்ம திங்ஸ் நிறையவே வந்து இதுல போட்டு டம்ப் பண்ணலாம். என்கிட்ட ப்ரீவியஸா இருக்க ட்ராலில இந்த மாதிரி இருக்காது. சரி, இங்கேயும் நம்ம வந்து வச்சுக்கலாம். பட் இப்போதைக்கு நம்மளுக்கு அது தேவையில்லை. அதனால நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு பேக் பண்ணலாமா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சாரீஸ் தான் முக்கியம். சாரீ வந்து நான் ஒரு 3 சாரீ சூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் இந்த பிங்க் சாரீ தான் வந்து கட்டுவேன்னு நினைக்கிறேன் ஈவெண்ட்டுக்கு. பட் இருந்தாலும் ஆப்ஷனல் அடிஷ்னலா வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல ஏதாவது ஒரு குட்டி குட்டி பிரச்சனைனா கூட நம்மளுக்கு அது ஒரு மாதிரி டென்ஷன் பண்ணக்கூடாதுன்னு எப்பவுமே அடிஷ்னலா ட்ரெஸ் கேரி பண்ணிப்பேன். ஸோ இந்த சாரீ. நெக்ஸ்ட் வந்து சப்போஸ் அது கட்டல அப்படின்னா இந்த வயலட் கலர் சாரீ. அது ரெண்டுமே இல்லை அப்படின்ற பட்சத்துல ஐ கேன் கோ வித் திஸ். இது வந்து ஆல் டைம் ஃபேவரட் சாரீங்க. எந்த பிளவுஸோட எப்படி போட்டாலும் மேட்ச் ஆயிடும். அண்ட் இன்னொன்னு டக்குன்னு பயங்கரமான ஒரு ரிச் லுக்கை வந்து கொடுத்துரும். அதனால இது வந்து எப்பவுமே என்கிட்ட இருக்கும். நம்மள வந்து லாஸ்ட் மினிட்ல காப்பாத்துற ஒரு சாரீ வந்து அதுதான். ஸோ அதோடைய பிளவுசஸ் எல்லாமே லைட்டா வந்து கார்மெண்ட் ஸ்டீமர்ல ஒரு தடவை ஸ்டீம் பண்ணியாச்சு, பார்ப்போம். அண்ட் இன்னொரு ப்ளவுஸ். ஸோ இதுக்கு வந்து ஒரு இன்ஸ்கர்ட். அவ்வளோதான், இந்த சைடில் வைக்கிறது முடிஞ்சது. நமக்கு டைம் ஆச்சு, அதனால நிறைய பேச முடியாது. டப்புன்னு பேக் பண்ணிட்டு கிளம்புறோம். ஸோ இப்போ இந்த சைடில் நம்ம பேக் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக நம்ம ஸ்ட்ரைட்னர் வச்சுக்கலாம். பிகாஸ் ஸ்ட்ரைட்னர் வந்து இப்போதான் நான் யூஸ் பண்ணி முடிச்சதுனால கொஞ்சம் ஹீட்டாக இருக்கு. கொஞ்சம் கூல் ஆகட்டும். எதுவும் இல்லை. ஓகே, ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம். இங்க நம்ம ஃபர்ஸ்ட் வைக்க வேண்டியது வந்து நம்மளோட மேக்கப் பவுச். இதுலயே வந்து நிறைய ஃபவுண்டேஷன் ஷேடு, கன்சீலர், காம்பேக்ட் எல்லாமே வந்து இருக்குது.
நமக்கு தேவையானதை மட்டும் எடுத்து இதுல வச்சிருக்கேன். இது ஒரு ஃபவுண்டேஷன். ஏன்னா ஆல்ரெடி என்கிட்ட இப்போ இருக்கிறது வந்து தீர்ற நிலைமையில இருக்கு, தீர்ந்துருச்சுன்னா அதனால வந்து அதோட ஷேடே ஒன்று இருக்கு, அதை வச்சுக்கிட்டேன். பர்ஃப்யூம் இது வந்து அந்த ரோஸ்மெரி ஸ்ப்ரே, அப்புறம் ஒரு ஃபேஸ் வாஷ் ஜெல்லு. ஏன்னா ஈவினிங் தானே, வெயிலுக்கு அலைஞ்சிட்டு நம்ம போகும்போது டயர்டா இருக்கக்கூடாது, அதனால ஃபேஸ் வாஷ். அப்புறம் வந்து ஐஷேடோ பேலட். அப்புறம் இது வந்து ஒரு குட்டி டப்பா சந்துமா வாங்கினாங்க, ஆனா என்ன ரொம்ப சேவ் பண்ணுதுங்க. ஐ மீன் என்ன ரொம்ப சேவ் பண்ணுது. இது எப்படின்னா நம்ம யூஸ்வலா வந்து எல்லா திங்ஸையும் எதுலையாவது குட்டி குட்டி டப்பால போட்டு அதை தனியா தேடிட்டு இருக்கோம். ஆனா இப்போ எனக்கு இது ஒண்ணு இருந்தாலே போதும், எல்லாமே இதுல இருக்கு. கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா ஜுவல்லரிஸ், ஹேர் பேண்ட், அதுக்கப்புறம் வந்து இந்த தலைக்கு குத்துவல குட்டி குட்டி பின்ஸ், அதுக்கப்புறம் சேஃப்டி பின், எல்லாத்தையும் ஒரே டப்பால போட்டிருக்கேன். அதனால மிஸ் ஆகிறதே கிடையாது. அது வந்து ரொம்ப பெஸ்டான ஒரு சாய்ஸ். அதுக்கப்புறம் நம்ம சீப்பு இப்படியே கூட வச்சுக்கலாம், ஏன்னா உடனே எடுக்கிறது தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிந்திஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வெட் டிஷ்யூ, நார்மல் டிஷ்யூ, இதெல்லாம். வெட் டிஷ்யூ தீர போது ரீஃபில் பண்ணணும். அப்புறம் நம்ம பிளெண்டர், ஒரு டவல். இதுல வேற ஏதோ வைக்கணும்னு நினைச்சேனே. இது வந்து பிரேஸ்லெட் டப்பா, இப்ப போட்டுக்கலாம் பிகாஸ் கையில இல்ல, இதையும் உள்ளே வச்சுக்கலாம். ஆமா, ஓகே. அதுக்கப்புறம் இது வந்து நம்ம வாட்ச் டப்பா, இதுவும் தேவைப்படும், வச்சுக்கலாம். இது வந்து ஒரு மிரர். இது வந்து அம்முக்குட்டி ஃபங்க்ஷனுக்காக யாரோ வாங்கிட்டு வந்து கொடுத்த மிரர், அதனால இதுதான் இப்போ யூஸ் பண்றேன். என்கிட்ட ஆல்ரெடி இருந்த மிரர் வந்து செந்தாழ்னிக்குள்ளார அப்படியே பின்னாடி பக்கம் வச்சுட்டு நாங்க வாடிக்கு டிரைவ் பண்ணிட்டு இருந்தோம். ஸ்பீட் பிரேக்கர்ல விட்டு தூக்கும் போதா என்னன்னு தெரியல, மொத்தத்துல உடஞ்சிடுச்சு. அதனால இப்ப இந்த மிரர் தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மிரர் எப்படி பத்திரமா வச்சிடலாம். அப்புறம் என்னோட டைரி, அது வீட்லயே இருக்கட்டும். அண்ட் இந்த ஒரு ஹேர் கிளிப் மைட் பி இன்னைக்கு நான் யூஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். நேற்று தான் வந்து வாங்கினோம், மீனா ஃபேஷன் பஜார் எக்ஸ்போ போனப்போ வாங்கினது. அதையும் நம்ம வச்சுக்கலாம், இதுலயே வச்சிடலாம். எனக்கு தெரிஞ்சு எல்லாமே பேக் பண்ணிட்டேன்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரஷ் பாக்ஸ். ஆக்சுவலா என்கிட்ட இன்னொரு செட் ப்ரஷ் இருந்தது, அதுல இருந்ததாவது கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணேன். இது வாங்கினதுல இருந்து யூஸ் பண்ணவே இல்லை. சரி, இனிமேட்டு அதெல்லாம் கொஞ்சம் வீட்டுல யூஸ் பண்றதுக்கு வச்சுட்டு ட்ராலியில வச்சு யூஸ் பண்றதுக்கு இது நம்ம வச்சுக்கலாம். கொஞ்சம் வெளியில ஈவெண்ட்ஸ்க்குலாம் போகும்போது இது எடுத்துக்கலான்ட்டு, ஏன்னா மறந்துடுறேன், வீட்டுல யூஸ் பண்ணிட்டு வீட்லயே வச்சுட்டு போயிடுறது, அதனாலேயே வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம இவனை வச்சிடலாம். ஓகேதான். ஆமாடி, பட் எதுக்கும் நம்ம வந்து ஒரு டவல் போட்டு ரேப் பண்ணி வச்சிடுவோம். That's it. அழகா நம்ம வந்து பேக் பண்ணிட்டோம். இது போடல. அம்மா, கலர் கியூட்டா இருக்குல்ல. டன். இப்போ நம்ம வந்து அவனுக்கு அம்முக்குட்டி ஹெல்ப்போட நான் அந்த கவர் இருக்குல்ல அதை நான் போட்டுடுவேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஹேர் ஸ்ப்ரே எடுத்து வைக்கல பேபி. சப்போஸ் நான் இது யூஸ் பண்ணேன்னா, ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணேன்னா அது தேவைப்படும், அவனை வைக்கல. அப்படியே ஒரு ஓரமா திறந்து உள்ளார வச்சுடுவோம், டைம் ஆச்சு. அப்புறம் நம்ம இவனை எடுத்துக்கலாம். இன்னைக்கு போன் வச்சுக்கலாம், சார்ஜர் வச்சுக்கலாம், அவ்வளவுதான், முடிஞ்சது. நான் அப்படியே டக்கு டக்குன்னு வந்து என்னோட ஒர்க்குக்கு கிளம்புறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு. நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன்.